ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட சமாதியில் காகம் ஒன்று இறந்து போயிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட உடல் சென்னை ஓட்டேரி மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. டேனியல் பாலாஜி அவர்கள் புதைச்சிருந்த இடத்துல, அதாவது நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்துல காகம் ஒன்று செத்து கிடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மிக மிக ஒரு அபசகுணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காகம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள், அங்கே அவங்க இறந்து போயிருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான நெகட்டிவ் எனர்ஜியாக மற்றவங்க கருதிட்டு இருக்காங்க. நமக்கு இவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடுடைய ஒருத்தர். தன் உடம்புல சாமி வரும் அப்படிங்கிறத கூட இவர் அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது, எனக்கு உடம்புல சாமி வரும், நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அவர் கல்யாணமே பண்ணாமல் தான் இருந்தார். இப்படி ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்காரு. ஆன்மீகத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. ஆன்மீகத்துக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்கல. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கோயிலெலாம் கட்டி கொடுத்துருக்காரு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியும் ஏன் இவரோட சமாதியில் காகம் ஒன்று இறந்துருக்கணும், ஏதாவது அபசகுணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சைனை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு தோஷமாக தான் இருக்கும். இந்த ஒரு தோஷம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் அடிபட்டு போயிடும். அது எப்படின்னா, இறந்தவங்களுக்கு 14 நாள் கழிச்சு காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு காரியத்தப்ப இந்த தோஷங்கள் எல்லாமே சேர்ந்து அடிபட்டு போயிடும். அதனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க பர்சனலாக ஐயர் வச்சு பார்க்கும் போதும் அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. டேனியல் பாலாஜி அவர்களோட சமாதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக அவரை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டேனியல் பாலாஜி அவர்கள் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்களுக்கு எல்லாமாவே இருந்திருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே போனதுனால நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் டாப் டு பாட்டம் ரொம்ப நேர்த்தியாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்குது. அதனால் அவரு கூட சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். அவர் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட தொழில் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. என் ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது, எங்களோட டீம் மொத்தத்துக்குமே அமைச்சு கொடுத்துருக்காரு. ஒரு ஏடி எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒரு நடிகன் ஒர்க் பண்ணணும், அண்ட் எப்படி மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயத்த எங்களுக்காக அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ரொம்ப யதார்த்தமாக பழகுவார், எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருப்பார். அவருக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத மறந்து நேற்று காலையில் அவரோட நம்பருக்கு நான் கால் பண்ணிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எங்களோட மனசில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார். இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.